ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜி அக்கா. இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலையில் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் இருக்குது. குருமா குழம்பு இருக்குது, சால்னா குழம்பு இருக்குது, காரக்குழம்பு இருக்குது. இதில் கருப்பு கொண்டக்கடலை பிரியாணி கூட பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து கருப்பு கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடுறோம். வெந்தயத்துக்கப்புறம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி 2-3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி போட்டு வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடுறேன். என்கிட்ட கத்திரிக்காய் முருங்காய் இருந்தால் கத்திரிக்காய் முருங்காய் போடலாம், ஆனால் என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலை போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மசாலாலே ஒரு பிரட்டிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மசாலா கொஞ்சம் பிரட்டினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள், உப்பு. ஸோ இதெல்லாம் மசாலாவில் நல்லா இதுலேயும் ஒரு பிரட்டினதுக்கப்புறமா புளி கரைசல். ஸோ புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு, வெறும் தேங்காய் மட்டும்தான், அதோட எதுவுமே நான் சேர்க்கலை. ஸோ தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு குழம்பு, அதோட அரைக்கீரை பொரியல். பாய்.